அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஜவஹர் நகர் பகுதியை சேர்ந்தவர்தான் சுனில்குமார், வயது 30. இவர் அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள் செட்டி தெருவை சேர்ந்த லாவண்யா, வயது 24 என்பவருடன் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணமாகி தற்போது 10 மாதத்தில் ஒரு ஆண் குழந்தை ஒன்றும் உள்ளது. இந்த நிலையில்தான் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இந்த கருத்து வேறுபாடு காரணமாக லாவண்யா பெருமாள் செட்டி தெருவில் உள்ள தனது தாய் வீட்டில் கடந்த 2 வாரமாக தங்கியுள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த 26ஆம் தேதி லாவண்யாவிடம் பேசுவதற்காக கணவனான சுனில்குமார் அவரின் தாயார் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது சுனில்குமார் அவரது மனைவியை வீட்டிற்கு வந்து குடும்பம் நடத்துமாறும் குழந்தையை தன்னிடம் கொடுக்குமாறும் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஒரு கட்டத்தில் லாவண்யா கையில் வைத்திருந்த குழந்தையை பிடுங்கிக் கொண்டு செல்ல முயன்றுள்ளார் சுனில்குமார். அப்போது கணவன் மனைவிக்கு இடையே மிகப்பெரிய அளவில் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் லாவண்யா கதவை சாத்தி கொண்டு சென்றிருக்கிறார். கணவன் வீட்டு வாசலில் இருக்கும்போதே லாவண்யா மின் விசிறியில் புடவையாலேயே தூக்கமாட்டி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் நடக்கும்போது லாவண்யாவின் தாயார் வெளியில் சென்றுள்ளார். மீண்டும் அவர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மகள் தூக்கில் தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கிறார். இதையடுத்து லாவண்யாவின் தாயார் அமுதா இது குறித்து உடனடியாக திருவள்ளூர் நகர போலீசில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது 10 மாத ஆண் குழந்தை கைக்குழந்தை உள்ள நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த லாவண்யாவின் தாயான் அமுதா, லாவண்யாவின் கணவனான சுனில்குமார் தனது தம்பியின் மனைவியுடன் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்ததாக கூறினார். மேலும் 2 சவரன் நகை போட்டும் அது போதாமல் வீட்டிலிருந்து பணம் வாங்கி வர கூறியும் உள்ளார். மேலும் அவரை அடித்து துன்புறுத்தி வீட்டின் கழிவறையிலேயே அடைத்து வைத்தும் உள்ளனர். மேலும் லாவண்யாவின் தாயாரிடம், ஆம், என் தம்பியின் மனைவியுடன் உறவில் உள்ளேன் என்றும் உங்களால் என்ன செய்ய முடியும் என்றும் கேட்டுள்ளார் சுனில்குமார். மேலும் இது கொலைதான் என்றும் தற்கொலை இல்லை என்றும் லாவண்யாவின் தாயார் கூறியுள்ளார். மேலும் சுனில்குமாரின் தம்பியும் லாவண்யாவை அடித்து துன்புறுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து லாவண்யாவின் பாட்டி சுனில்குமாரை கைது செய்ய வேண்டும் என்றும் காவல்துறை இன்று வரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் செய்தியாளர்களிடம் கூறினார். சுனில்குமார் உட்பட அவரின் தம்பி, தாய் ஆகியோரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். அதன் பின்பு தங்களுடைய மகளுக்கும் 10 மாத குழந்தைக்கும் நியாயம் வேண்டி பெண் வீட்டார் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்துக்கு நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் அளித்த வாக்குறுதியின் பேரில் உறவினர்கள் கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் சற்று நேரம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது.